மேலும் அவர்களில் மூதாதையோர், வழித்தோன்றல்கள் மற்றும் அவர்களின் சகோதரர்கள் ஆகியோரில் எத்தனையோ பேருக்கு நாம் நற்பேரினை வழங்கினோம். நமது பணிகளுக்காக அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நேரிய வழியில் செலுத்தினோம். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குர்ஆன் மொத்தம் எத்தனை நபிமார்களுடைய பேரை சொல்லுது? 25 நபிமார்களுடைய பேரை சொல்லுது. அவ்வளோதான் நபிமார்களா? அல்லாஹ் சொல்கிறான். எதுக்கு லிஸ்ட்டு பெருசாக போட்ட முடியாது, போதும். சும்மா சாம்பிளுக்கு சில பேரை வந்து சொல்கிறேன். சில பேர் அல்லாஹ் சொல்கிற பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அரபு தீபகற்பத்தை ஒட்டி அந்த மக்கள் அறிஞ்சிருந்த சில பெயர்கள், அவ்வளோதான். சில பெயர்கள் அவுட்டர்லேருந்தெல்லாம் வருது. துல் கிப்லு அப்படின்னு வருது. அவர்லாம் வந்து வேறு பகுதியில் வாழ்ந்து, அவர்லாம் புத்தர் இருக்கார் இல்லையா, கௌதம் புத்தர். அவர் புத்தரை பற்றி, புத்தர் தான் துல் கிப்லு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவரை பற்றிலாம் கொஞ்சம், அவர்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா சைடு வந்தவர். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த வழித்தோன்றல்கள் எத்தனையோ பேர், இதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட நபிமார்கள் அனுப்பியிருக்கேன். இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி, இப்ராஹிம் நபிக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட நபிமார்களை நான் வந்து அனுப்பியிருக்கேன். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் பெருசாக, அதாவது ஏதோ ஒரு நபிங்கிறது என்னமோ புதுசு மாதிரி, நபிமார்கள்னு ஒரு என்னமோ ஒரு விசித்திரமான ஒரு கான்செப்டை வந்து நான் வந்து புதுசாலாம் லான்ச் பண்ணல. ஏன்னா ரசூலா அப்படி தானே பார்க்குறாங்க. என்ன நீங்கள் அல்லாவுடைய தூதருங்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷமாக இந்த ஊரில் ஒருத்தர் வரலையே. 4000 வருஷமாக ரசூலா, இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் அடுத்த நபி யார்? டைரெக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். கிட்டத்தட்ட 4000 வருஷம் ஆச்சு, ஒரு நபி கூட வரல. அதனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, உலகத்தில் நபின்னு சொல்லி இவர் மட்டும்தான் இருக்கிறாரு, சொல்லிக்கிறார். இது என்ன விசித்திரமாக இருக்குங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி ஏகப்பட்ட பேரை அனுப்பிடுவோம். கிட்டத்தட்ட ஹதீஸ்களில் எவ்வளோ வருது, 1,24,000 பேர் நபிமார்களாக இருந்தாங்க அப்படிங்கிற ஹதீஸ்கள் வந்து வருது.